ஒரு அரசாங்கத்துடைய முக்கிய கடமைகளில் ஒன்று பொதுமக்களுக்கு இலவசமாகவோ இல்லை குறைந்த கட்டணத்திலேயோ போக்குவரத்து வசதியை ஏற்படுத்துவது. குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த போக்குவரத்து வசதி மூலம் வேலை வாய்ப்பும் அதனால் அவங்களுடைய பொருளாதார மேலாண்மையும் சிறப்பிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் 1000 புது வாகனங்கள் பேருந்துகள் உட்பட்டு இந்த ஆண்டும் பல புது பேருந்துகளை ஏற்பாடு செய்த முதலமைச்சருக்கும் துறை அமைச்சருக்கும் என் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலத்தில் நான் நிதியமைச்சராக இருந்தபோது இந்த பணிகளில் சில முடிவுகள் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நினைவு எனக்கு வருகிறது. அதை சிறப்பாக தொடர்ந்து இன்றைக்கு இந்த புது பேருந்துகளும் இன்னும் வரும் காலங்களில் எலக்ட்ரிக் பஸ் இன்னும் இயற்கை சுற்றுச்சூழலுக்கு நல்ல ஒரு பணி செய்யும் வகையில் எலக்ட்ரிக் பஸ்ஸும் அறிமுகப்படுத்த இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு இங்கே இத்தனை புது பேருந்துகளை ஆரம்பித்துவிட்டு 32 பேருந்துகள் சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பில் துவங்கிவிட்டு அதேபோல் 103 நடத்துனர்கள் வாரிசு அடிப்படையில் நியமனம் ஆணை வழங்கியிருக்கும் அமைச்சருக்கும் துறை அதிகாரிகளுக்கும் என் பாராட்டை தெரிவித்து இங்கே வருகை தந்தும் அனைவருக்கும் என் வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.